ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த சீரியலுடைய ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் ஆடியன்ஸ் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சு. எஸ், பனிவிழும் மலர்வனம் இந்த சீரியல் கரண்ட்டாக வந்து 1 o'clock போயிட்டு இருக்கு. 6 o'clock லான்ச் ஆனாலும் இப்போ 1 o'clock ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. என்னதான் டிஆர்பி வரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு பேரோட போயிட்டு இருக்க சீரியல் பனிவிழும் மலர்வனம் நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோட இருக்கு. இந்த சீரியலில் இப்போ மேஜராக 2 ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஒன்று வந்துட்டு ஆக்டர் சத்யா, ஸோ பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொருத்தர் வந்துட்டு அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இன்னொருத்தர் நம்மளுடைய ராயன் வந்துட்டு இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போயிருந்தார் இல்லையா. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கலாம் கூட சோஷியல் மீடியாஸில் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இதை பற்றி நம்ம டீம்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பர்சன் வந்து பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரையுமே பார்க்கல, ராயனே வந்து ஆக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைட்லேருந்து சொன்னதாகவும், இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பர்சன் பார்க்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸ்டோரியை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஆக்டருக்காக வெயிட் பண்ணி அவங்களையே வந்து திருப்பி நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. மேபி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்தாருன்னா அவர் நடிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நாமிரோ நமக்கு வந்துட்டு ராஜு நடிக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரோல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய கெரியருடைய அடுத்த லெவலுக்கு தான் அவங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ சீரியல் அடுத்து பிக் பாஸ் அடுத்து அவங்க மூவி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பனிவிழும் மலர்வனம் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் மட்டும் இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் இந்த சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சீரியலுடைய ப்ரோமோ கீழே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. பட் டிஆர்பி வரமாட்டேங்கிறே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.